இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து இந்த வீடியோவை கிளிக் செய்திருப்பீர்கள். நீங்கள் எதிர்பார்த்தது கிடையாது என்பதை வீடியோ முழுவதுமாக பார்த்துவிட்டு முடிவு செய்யுங்கள். பாதியில் சென்று விட வேண்டாம். கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஒபினியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான கண்டென்ட் வேணும்னு சொல்லுங்க. நான் உங்க ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிப்பேன். உங்க ஃபீட்பேக்கா எங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கும். நீங்க சொல்ற டாபிக்ஸ்ல நாங்க வீடியோ செய்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை அழுத்துங்க. அது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷன் கொடுக்கும். ஒரு சிம்பிள் கிளிக் தான், ஆனா அது எங்களுக்கு ஹியூஜ் என்கரேஜ்மென்ட். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் ஐகானையும் ஆன் பண்ணுங்க. அப்போதான் நாங்க அப்லோட் பண்ணும் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க என்ன வீடியோவையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. சாத்துக்குடி நூற்றுக்கணக்கான பழ வகைகளை மனிதன் உட்பட பல உயிரினங்களும் உண்டு வாழ்ந்து வருகின்றன. சாத்துக்குடி என்று தமிழ்நாட்டில் கூறப்படும் வகையைச் சேர்ந்த இப்பழத்தை பற்றிய பயனுள்ள கட்டுரையை படிக்கலாம். பொதுவாக இம்மாதிரி கட்டுரையில் அந்த பழத்தின் வரலாறு, அதாவது அது பிறந்த இடம், வளர்ந்த விதம், தாவர இயல் பெயர் என்பன போன்ற உடனடி பயன் இல்லாத விவரங்களையும் கட்டுரையில் கொஞ்சம் எழுதி கட்டுரையை முடித்து விடுவார்கள். காரணம், சில புத்தகங்களை முன்பு வந்த சில கட்டுரைகளை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட கட்டுரையானால் அவை இது முற்றிலும் அனுபவத்தின் அடிப்படையில் தரப்படுகிறது. சாத்துக்குடியை பலர் ஓர் உணவாக நினைப்பதில்லை. மருத்துவமனையில் சாப்பிடும் பொருள் என்றோ, சரஸ்வதி பூஜை போன்ற பண்டிகையின் போது சாமி அலங்காரத்துக்கு வைக்கப்படும் பொருள் என்றோ பலர் நினைத்திருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய பார்வையில் பழங்களில் சாத்துக்குடி ஒரு மிகச்சிறந்த உணவு, மிகச்சிறந்த மருந்து. இதனை எல்லா நோயாளிகளும் சாப்பிட்டு பயனடையலாம். சாத்துக்குடியின் சிறப்புகளில் ஒன்று, இது சாறுமிக்கது. அதிக புளிப்பு, அதிக கசப்பு, அதிக துவர்ப்பு என சாப்பிட முடியாத சுவைகளை கொண்டதல்ல. பொதுவாக இனிப்பாக இருக்கும் சில பழங்கள் சிறிது புளிப்பாக இருக்கும். ஆகவே இதனை உட்கொள்ளுவதில் பெரும் பிரச்சனை இல்லை. இந்த பழம் விரைவில் அழுகி போய்விடும் என்றோ, காய்ந்து வதங்கி போய்விடும் என்றோ கூற முடியாது. போக்குவரத்தில் கையாளுவதற்கும் விற்பனை மற்றும் வாங்குவதற்கும் தொல்லையும் பிரச்சனையும் தராத பழம் எப்போது சாப்பிட வேண்டும்? சமைத்த சோறு, டிஃபன் வகைகள் போன்றவற்றை சாப்பிட்டு முடித்துவிட்டு அதற்கு மேலே ஏதாவது ஒரு வகை பழம் கொஞ்சம் சாப்பிடுவது சிலரது பழக்கம். ஆனால் இப்படி கூட பழம் ஏதும் சாப்பிடாமல் இருப்பதுதான் பலரது வழக்கம். பழம் சாப்பிடாதவர்களை விட கடைசியிலாவது பழங்கள் சாப்பிடுகிறவர்கள் பரவாயில்லை அல்லவா? உணவே மருந்து, மருந்தே உணவு என்றும் அடிப்படையில் இதனை உணவாகவே எடுத்துக்கொள்கிறோம், மருந்தாகவே அல்ல. முதலில் சாப்பிட வேண்டும், அப்போதுதான் அதிகபட்சம் பலன் கிடைக்கும். வெறும் வயிற்றில் காலையில் சாப்பிடலாமா என்று கேட்டால் சாப்பிடலாம் என்று தெளிவாக சொல்லலாம். இதனை சாறாக பிழிந்து தண்ணீர் கலந்து காலையில் சாப்பிடலாம். அவசியமானால் தேன் சேர்க்கலாம். குளிர் சாறுடன் சிறிது லேசான வெந்நீர் கலந்து கொள்ளலாம். காலையில் எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் சூடான காப்பியை குடிப்பதை விட இது 100 மடங்கு நல்லது. ஆனால் மக்கள் வெறும் வயிற்றில் அதை சாப்பிடலாமா, இதை சாப்பிடலாமா என்று கேட்பார்களே ஒழிய காப்பி, டீ சாப்பிடலாமா என்று கேட்பதே இல்லை. சாத்துக்குடி பழங்களை காலை உணவாகவே வைத்துக் கொள்ளலாம். 2 அல்லது 3 பழங்களை உரித்து மொத்தமாக சாப்பிட்டால் மிகச்சிறந்த காலை உணவாக அமையும். இது மதியம் வரை பசியை தாங்குமா என்பதுதான் பலரது கேள்வி. இட்லி, தோசை போன்றவைகளைப் போல இது வயிற்றை அடைக்காது. ஆனால் இந்த சமைத்த டிஃபன் வகைகளை விட வயிற்றுக்கு மட்டுமல்லாமல் உடம்புக்கு திருப்தியாகவும் நிறைவாகவும் இருக்கும், பசியையும் தாங்கும். அதைவிட முக்கியமானது என்னவென்றால், காலையில் சமைத்த டிஃபன் உணவுகளை சாப்பிடும்போது தாகம், மயக்கம், சோர்வு உண்டாகும். இந்த பழம் சாப்பிடும்போது இப்பிரச்சனைகள் வருவது கிடையாது. மதியம் வரை சுறுசுறுப்பாகவும் தெளிவாகவும் வேலைகளை செய்யலாம். டிஃபன் சாப்பிட வேண்டும் என்ற ஆசையை விட முடியாதவர்கள் டிஃபனுக்கு முன்னதாக அல்லது அதற்கு பின்னதாக 1 அல்லது 2 சாத்துக்குடி பழத்தை சாப்பிடலாம். டிஃபன் நேரத்தில் சாப்பிட முடியாவிட்டாலும் 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் கழித்து சாத்துக்குடி ஜூஸாகவோ பழமாகவோ சாப்பிடலாம். இதனால் பயனுள்ளதை தவிர கெடுதல் இல்லை. காலை உணவில் சாப்பிட முடியாதவர்கள் மதிய உணவுக்கு முன்னதாக சாத்துக்குடி பழத்தை சாப்பிடலாம். முன்பு சொன்னதைப் போலவே உணவுக்கு முன்னதாக சாப்பிடுவது மிக நல்லது. முடியவிட்டால் உணவுக்கு பின்னாவது சாப்பிடலாம். மதிய உணவினால் ஏற்படும் வயிற்று கனமும் சாத்துக்குடியை சாப்பிடும்போது குறையும். இப்பழங்களை மட்டும் 3 அல்லது 4 சாப்பிட்டு இதனையே மதிய உணவாக அமைத்துக் கொள்வது மிக நல்லது. இப்படி தினமும் சாப்பிட முடியாது என்று நினைத்தால் வாரத்தில் ஒரு நாள் மதிய உணவுக்கு சாத்துக்குடி மட்டுமே சாப்பிட்டு பாருங்கள். இதனை சாப்பிட்டு பலனையும் சுகத்தையும் அனுபவித்தால்தான் தெரியுமே தவிர கட்டுரையை படித்த பயன் வராது. இரவு உணவு என்பது ஒரு நோய்க்காரணியாகும். அதுவும் நமது மக்கள் இரவில் வெகுநேரம் கழித்து சாப்பிடுகிறார்கள். காரணம் கேட்டால் வேலை என்பார்கள். சிலர் மானையில் கண்டதை சாப்பிட்டு பசி இல்லாததால் பிறகு சாப்பிடலாம் என்று காலத்தை கடத்தி கொண்டே இருப்பார்கள். சிலர் டிவி பார்த்தபடி நேரத்தை கடத்துவார்கள். இன்னும் சிலரது வீட்டில் உணவு தயார் செய்து படைப்பவர்கள் தாமதம் செய்வார்கள். இவ்வாறு சமைத்து சக்தி இழந்த உணவுகளை இரவில் சாப்பிட்டு நோயை வரவழைத்துக் கொள்வதை விட இரவு உணவுக்கு சாத்துக்குடியை சாப்பிட்டுவிட்டு உறங்குவது போல் சிறப்புகள் கிடையாது. இரவு சமையல் வேலை தவிர்க்கப்பட்டால் எல்லோருக்கும் மிகுந்த நேரம் கிடைக்கும். இந்த நேரத்தில்
பயனுள்ளவாறு யோகாசனம் செய்தல், தியானம் செய்தல், குழந்தைகளுடன் விளையாடுதல், படித்தல் போன்றவற்றை செய்யலாம். மதியம் போலவே இரவு உணவிற்கு சாத்துக்குடி பழங்களே போதுமானது. 2 அல்லது 3 பழங்கள் என்று அல்லாமல் உடம்பிற்கும் மனதிற்கும் எவ்வளவு தேவையோ அவ்வளவு சாப்பிடலாம். சில வகை நோய்களுக்கு நடு இரவில் ஏதாவது சாப்பிட வேண்டும் என்று தோன்றுவதுண்டு. அப்போது அவர்கள் 5 அல்லது 6 சுளை சாத்துக்குடியை சாப்பிடலாம். அல்சர் நோய்க்காக பிஸ்கட்டும் பாலும் சாப்பிடுவது தவறு. இதனை தவிர்த்து சாத்துக்குடியை சாப்பிடலாம் என்றாலும் மிகவும் இனிப்பான பழமாக இருந்தால் மட்டுமே சாப்பிடலாம். புளிப்புள்ள சாத்துக்குடி கூடாது. இவர்கள் அல்சர் நோயாளிகள் கழிந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டு பயனடையலாம். பழத்தை உரிப்பது கையினால் மட்டுமே. சில பழங்களை உரித்துவிட முடியாது. சுலபமான வழி இதுதான். ஒரு பழத்தை நேராக நிறுத்தி நெடுக்குவாட்டில் 4 துண்டுகளாக வெட்டி பின்பு ஒவ்வொரு துண்டுகளாக மேல் தோலை நீக்குவது மிகச் சுலபமான முறையாகும். சுளைகள் வெட்டப்படும்போது சாறு ஓரிரு துளிகள் வீணாகலாம். ஆகவே ஒரு தட்டில் வைத்து வெட்டுவது நல்லது. வெட்டுவதற்கும் இரும்பு கத்திகளை விட சில்வர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கத்திகள் நல்லதாகும். சாத்துக்குடி பழத்தின் மேல் தோல் மீது மட்டும் 4 அல்லது 5 வரிகளாக கத்தி மூலம் கீறி கோடுகளை போட வேண்டும். சுளையின் மேல் கீறி விழக்கூடாது. காம்பு பகுதியில் துளையாக வெட்டி பின்பு உரித்தால் சுலபமாக இருக்கும். சுளைகளுக்கு மேல்புறம் வெள்ளையாக கெட்டியான பஞ்சு போன்ற தோல் பகுதி இருக்கும். இதனையும் சேர்த்து தோலுடன் உரித்தால்தான் சுளையை சாப்பிடுவதற்கு வசதியாக இருக்கும். ஆகவே சாத்துக்குடி தோல் உரிப்பது கூட ஒரு கலை. இதற்கு சில நாள் பயிற்சியே போதும். மேல் தோலை உரித்தாகிவிட்டது. சுளைகள் கிடைத்துவிட்டன. இனி சுளைகளை பிரித்து மணிகளை சாப்பிட வேண்டும். பலருக்கு இம்மாதிரி உரிப்பதும் பிரிப்பதும் கஷ்டமான வேலையாக தோன்றுவதால்தான் இட்லி தோசை போன்றவைகளை பிட்டு பிட்டு வயிற்றில் போட்டு தண்ணீரை ஊற்றி வயிற்றை நிரப்பிவிட்டு போய்விடுகிறார்கள். இதெல்லாம் யார் செய்கிற வேலை? நமக்கு பொறுமை இல்லை, இதற்கெல்லாம் நேரம் எங்கே, எத்தனையோ வேலை இருக்கிறது என்று சாத்துக்குடியை ஒதுக்கி வைத்திருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது இதுதான். நோய் தரும் உணவை நொடியில் விழுங்கிவிட்டு காலத்தை கடத்தி வாழ்ந்தால் உடம்புக்கு என்ன வேண்டுமானாலும் ஏற்படும். உரிக்க முடியாதவர்களுக்கு இதோ ஒரு வழி. பழத்தை 4ஆக வெட்டி தோலை உரித்து எடுத்தால் சுளை சுளையாக கிடைக்கும். ஒவ்வொரு கால் துண்டிலும் சுமார் 3 சுளைகள் இருக்கும். பொதுவாக ஒரு பழத்தில் 9 முதல் 11 சுளைகள் இருக்கும். மேல் துண்டில் உள்ள 3 சுளைகளை அப்படியே வாயில் போட்டு நன்கு மென்று சப்பி சாறினை மெதுவாக விழுங்கிவிட்டு கடைசியில் சக்கையை கொட்டையுடன் சேர்த்து துப்பிவிடலாம். சாப்பிட்டு கொண்டே உரிக்கலாமா? உரித்து கொண்டே சாப்பிடலாமா? உரித்து கொண்டே சாப்பிடுவது பொதுவாக நல்லதல்ல. காரணம், உரிப்பதில் இருக்கும் கவனம் சாற்றை சுவைப்பதிலும் உமிழ்நீர் கலப்பதிலும் இருக்காது. நமக்கு மிக முக்கியமானது உமிழ்நீர் கலந்து சுவைப்பது என்பதுதான். ஆகவே தேவையான பழத்தின் சுளைகளை எடுத்து மணிமணியாக உரித்து வைத்துக்கொண்டு பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிடுவதே சிறந்த முறையாகும். சில சுளைகளில் தோல் மிக கெட்டியாக இருந்து பிரிப்பதற்கு வராது. அல்லது சிலருக்கு கைவிரல்களில் நகம் இருக்காது. சிலரது பலவீனமான விரல்கள் சாத்துக்குடியை உரிக்கின்ற சக்தியும் திறமையும் கூட இல்லாமல் இருக்கும். சில நோய்களுக்கு இதில் இருக்கின்ற மணிகள் கூட ஜீரணமாகாமல் வெளியே வரும். இச்சமயங்களில் சாத்துக்குடி சுளையின் மணிகளையும் பிழிந்து சாறாக தர வேண்டும். ஜூஸ் தயாரிக்க எலுமிச்சையை 2ஆக வெட்டி பிழிவது போல் சாத்துக்குடியை 2ஆக வெட்டி ஜூஸ் பிழிய உதவும் குமிழ்வரி பாத்திரத்தில் திருகி தேய்த்தால் சாறு பிழிந்து வரும். இது பொதுவாக வீட்டில் செய்வதற்கு சிறந்த வழி. சிலர் மிக்சியில் போட்டு ஜூஸ் எடுப்பார்கள். இது சரியான சுவையை தருவதில்லை. காரணம், சுளைகளின் மேலுள்ள தோலில் உள்ள கசப்பு சேர்ந்து விடுகிறது. இன்னும் கொட்டை நசுக்கப்பட்டு சாறுடன் கலந்தால் மிகவும் கசப்பு தோன்றும். கொட்டையினுடைய கசப்பு நல்லதல்ல, மயக்கத்தை கூட சில சமயம் உண்டாக்கலாம். ஆகவே மிக்சியில் ஜூஸ் தயார் செய்பவர்கள் கொட்டைகளை அவசியம் நீக்க வேண்டும். சுளையின் முதுகு பழுதியில் லேசாக கீறலாக வெட்டி புத்தகம் போல திறந்து பிரித்து கொட்டையை எடுப்பது சுலபமான வழி. ஆக மிகுந்த அவசரத்திற்கெல்லாம் இவ்வாறு ஜூஸ் எடுக்க முடியாது. சாத்துக்குடியை போட்டால் கொட்டை நசுங்காமல் பழத்தை மட்டும் நசுக்கி பிழிந்து சக்கை வேறு சாறு வேறு என்று தாமாக பிரிக்கும் இயந்திரங்கள் இப்போது வந்துள்ளன. இவை பல ஜூஸ் கடைகளில் உள்ளன. வசதியானவர்கள் வாங்கலாம். இதில் பிழிந்த ஜூஸ் மிக தரமானதாக இருக்கும். சாத்துக்குடி ஜூஸ் பிழிந்தால் உடனே சாப்பிட வேண்டும். இது மிக மிக முக்கியம். இல்லாவிட்டால் நேரமாக ஆக கசப்பு உண்டாகிவிடும். புளிப்பு கசப்பை நீக்க சர்க்கரையும் ஐஸும் சேர்ப்பது ஒரு வழி. இவ்வாறு ஜூஸ்களில் சர்க்கரை போடுவதும் ஐஸ் போடுவதும் நல்லதல்ல. கடைகளில் புளிப்பான பழம் அல்லது குறைமான பழம் போட்டு சர்க்கரையை கலந்து ஜூஸ் என நிரப்பி விடுகிறார்கள். வீட்டில் சாப்பிடும்போதும் உடல் நலத்திற்காக சாப்பிடும்போதும் சர்க்கரை அவசியமே இல்லை. வெள்ளை சர்க்கரை வைட்டமின் திருடன் எனப்படுகிறது. இது உடலிலுள்ள பல நல்ல சத்துக்களை அழித்து விடுகிறது. இதுபோலவே பழத்தின் சர்க்கரைகளும் நமக்கு கிடைக்காமல் போகும். ஒரு பொருள் ஜீரணமாகவும் சுவை தெரியவும் குறிப்பிட்ட வெப்பநிலை தேவை.
சுமார் 40 டிகிரி சென்டிகிரேடு வெப்பநிலையில் உள்ள பொருள்களின் சுவை நாவிற்கு மிக நன்றாக தெரியும் என்று கூறப்படுகிறது. நமது உடலின் வெப்பநிலை சுமார் 37 டிகிரி சென்டிகிரேடு. ஐஸ் சேர்க்கும் போதும் சுரப்பு குறைகிறது. இப்படி சுரப்பும் சுவையும் குறைவதால் மேலும் சர்க்கரையை சேர்க்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. மட்டுமல்லாமல் ஐஸ் என்பதும் தண்ணீர்தான். தண்ணீரை கலக்க முடியாத நிலைமைகளில் ஐஸை கலப்பது ஒரு வியாபார தந்திரமாகும். இந்த தந்திரத்தில் ஏமாறுவது புத்திசாலித்தனம் அல்ல. பிரயாணம் செய்யும்போது சாப்பிடுவதற்கு மிகவும் ஏற்றது சாத்துக்குடியாகும். பையில் வைப்பதற்கும் எடுத்து உபயோகிப்பதற்கும் சிக்கல் இல்லாத பொருளாகும். எளிதில் நசுங்காது, விரைவில் கெடாது. பஸ், ரயில், கார் என எந்த பயணமானாலும் சாத்துக்குடி நல்ல துணை செய்யும். பயணம் செய்து கொண்டிருக்கும் போது கூட சாத்துக்குடியை தோலை உரித்து சாப்பிடுவது மிகச் சுலபமாக சாப்பிடலாம். உரிய நேரமும் தகுந்த இடமும் இல்லாவிடில் உரித்து கரும்பு பழத்தை 4ஆக வெட்டி சுளைகளைப் போல மென்று சாற்றை மட்டும் விழுங்கிக் கொண்டு சக்கையை துப்பிவிடலாம். இவ்வாறு 2 பழங்களை சாப்பிட்டால் நல்ல உணவு உண்டது போல நிறைவு ஏற்படும். இரவு பயணத்திலும் தூக்கம் மிக ஆனந்தமாக வரும். பயணம் முடிந்து செல்லும்போது களைப்பு இல்லாமல் உற்சாகமாக வேலைகளை கவனிக்கலாம். சாத்துக்குடியை சாப்பிடுவதால் மற்ற பயணிகளுக்கு இடைஞ்சல் ஏதுமில்லை. தோல், சக்கை முதலியவற்றை போடுவதற்கு உரிய காகிதப் பைகளையும் உடன் தயாராக வைத்துக்கொள்ள ஏற்பாடு செய்து பழக்கத்தில் கொண்டு வர வேண்டும். உரிய இடத்தில் மட்டும் குப்பைகளை போட வேண்டும். சாத்துக்குடியை எத்தனை வயது முதல் சாப்பிடலாம்? தாய்ப்பால் குடித்துக் கொண்டிருக்கும் குழந்தைக்கு போதிய தாய்ப்பால் இருந்தால் வேறு எதுவும் வேண்டியதில்லை. இந்த தாய் சாத்துக்குடியை சாப்பிட்டால் மிக நல்லது. அதன் சத்து குழந்தைக்கு கிடைத்துவிடும். சளி பிடித்துக் கொள்ளும் என்பது ஒரு தவறான கருத்தாகும். இந்த பயம்தான் பயங்கரமானது. சளி சாத்துக்குடியில் இல்லை, அது உடலில்தான் இருக்கிறது. சளியை கரைத்து இது வெளியேற்றுகிறது. தாய்ப்பால் குறைவாக இருந்தாலும் வேறு உணவுகள் தர வேண்டும் என்ற அவசியம் இருந்தாலும் 3-4 மாதங்களிலேயே சாத்துக்குடி ஜூஸை சிறிது நீர் கலந்து அல்லது நீர் கலக்காமலும் தரலாம். 1 மாத குழந்தைக்கும் கூட இந்த ஜூஸ் தந்தால் எந்த கெடுதலும் வராது. 2 முறை பால் தருவதற்கு இடையில் 1 முறை ஜூஸ் தரலாம். அந்த குழந்தை சாப்பிடுவதை பொறுத்து தண்ணீர் அளவாக கலந்து கொள்ள வேண்டும். சர்க்கரை போடக்கூடாது. அவசியமானால் சிறிது தேன் கலக்கலாம். இப்படி குழந்தை வளர வளர ஜூஸின் அளவையும் எண்ணிக்கையையும் அதிகமாக்கலாம். இப்படி ஆரம்பித்து சாத்துக்குடியை எந்த வயது வரை வேண்டுமானாலும் தரலாம். எல்லா நோயாளிகளுக்கும் தரலாம். இதிலுள்ள சத்துக்கள் இரத்தத்தை தூய்மை செய்கின்றன, இரத்தத்தை விருத்தி செய்கின்றன, பசி ஜீரணத்தை ஒழுங்குபடுத்துகிறது, கழிவு மண்டலம், சுவாச மண்டலம் ஆகியவற்றின் வேலைகளை தெளிவாக்குகிறது, சுத்தப்படுத்துகிறது. விரிந்து சுருங்கும் திறனும் அளவும் அதிகமாகிறது. உடல் வளர்ச்சி, எலும்பு வளர்ச்சி மிக நன்றாக இருக்கும். இவைகளை எல்லாம் விட ஒரு சுகமும் ஆனந்தமும் எப்போதும் கிடைக்கிறது. டாக்டர்களும் விஞ்ஞான புத்தகங்களும் சொல்வது போல அந்த வைட்டமின் இருக்கிறதா, இந்த தாது உப்பு இருக்கிறதா என பார்த்து எந்த உணவையும் சாப்பிட வேண்டாம். ஒரு உணவை சாப்பிட்டு பார்த்தால் 1 மணி நேரத்தில் ஒரு வேளையில் அதன் குணம் தெரிந்துவிடும். 1 வாரம் எதற்கு? இப்படி அவரவர் அறிவையும் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தையும் நம்பி ஒரு முடிவை எடுப்பதை விட யாரோ சொன்னார்கள், எதிலோ எழுதியிருக்கிறது என்பதையெல்லாம் நம்ப வேண்டாம். இப்படி உடல் நலமாக வாழ நம்முடைய சாதாரண அறிவு தெளிவே போதுமானது. கற்ற அறிவு சிறப்பாக இருக்குமானால் படித்தவர்களுக்கு நோயே இருக்கக்கூடாதல்லவா? அதிலும் குறிப்பாக டாக்டர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் நோய் வரக்கூடாதல்லவா? ஆரோக்கியமாக இருக்கின்ற மிருகங்கள் எந்த புத்தகத்தை எந்த கல்லூரியில் எந்த நூலகத்தில் படித்து சத்துக்களை பார்த்து சாப்பிட்டது? ஆகவே இயற்கை உணர்த்தும் உணர்வுகளை கவனிக்க ஆரம்பியுங்கள். கண்களை மூடிக்கொண்டு அல்லது திறந்து கொண்டு காகிதங்களை நம்ப வேண்டாம். தங்களை தாங்களே நம்பினால் போதும். ஆம், இந்த கட்டுரையை கூட முழுவதுமாக நம்பிவிட வேண்டாம். இதை ஒரு வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு முன்னேறி செல்லுங்கள். சாத்துக்குடி வாடுமா? ஃப்ரிட்ஜ் தேவையா? இன்று ஃப்ரிட்ஜ் ஒரு நாகரிகமாகிவிட்டது. பெருமைக்காக பழங்களை உள்ளே வைத்து எடுக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. சாத்துக்குடியை எக்காரணம் கொண்டும் குளிர்பெட்டியில் வைக்க வேண்டிய தேவையில்லை. ஃப்ரிட்ஜில் வைத்த பழங்கள் பார்ப்பதற்கு புதியது போல இருக்கும், ஆனால் சுவை குறைந்துவிடும். காய் கனிந்து இனிப்பாக மாறுவது என்ற அற்புதமான இயற்கை ரசாயன மாற்றம் நிகழாது 10 நாட்கள் வரை கூட சாத்துக்குடி பழம் அப்படியே இருக்கும். சில சமயங்களில் சுவை கூடும், உயிராற்றல் பெரிதும் குறைந்து விடாது. 5% குறைந்திருக்கலாம், அவ்வளவுதான். வாட்டி எடுக்கப்பட்ட சமைத்த உணவை விட வாடிப்போய்விட்ட, அதுவும் தோல் மட்டுமே வாடிவிட்ட சாத்துக்குடி பழம் 100 மடங்கு சிறப்பானது. சுவை கூடுதலாக இருக்கும். கடைகளில் வாங்கும்போது கூட வாடி போயிருந்தால் பரவாயில்லை என்று சந்தோஷமாக வாங்கி வரவும். புதிய பழங்களையே தேடி ஓட வேண்டாம். பழம் வாடியிருந்தது, அதனால்தான் வாங்கவில்லை என்று தப்பிக்கவும் வேண்டாம். இப்படி தப்பிப்பது பெரிதும் தப்பு. வாடிய பழமாயினும் வாங்கி சாப்பிட்டால் நாம் வாடி போகாமல் ஓடி உழைக்கலாம். மாடிப்படியும் ஏறி இறங்கலாம். எப்படியும் இறங்கி ஏறலாம். விரதம் இருப்பவர்கள் சிலர் அவர்கள் வசதிக்கும் ஆசைக்கும் தகுந்தபடி பால் மட்டுமோ
பலகாரங்கள் மட்டுமோ டிஃபன் வகை என்று மட்டுமோ எப்படியோ சாப்பிட்டு விரதம் இருப்பார்கள். இவைகளையெல்லாம் விட சாத்துக்குடியை மட்டும் அல்லது இதன் ஜூஸ் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பது மிக மிக நல்லது. ஆன்மீக விஷயத்திலும் உபவாசம் இருந்தாலும், நோய்க்காக மருத்துவ நோன்பு இருந்தாலும், வீட்டில் சண்டை சச்சரவு என சங்கடப்பட்டு கொண்டு பட்டினி இருந்தாலும், அதிக வேலை இருக்கிறது என்பதற்காக சாப்பிடாமல் இருந்தாலும், மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கும்போதும், பசிக்காமல் இருக்கும்போதும், தூக்கம் கெட்டாலும், இப்படி எந்த காரணத்திற்காக விரதம் இருந்தாலும் சாத்துக்குடி பழத்தை அல்லது அதன் ஜூஸை மட்டுமே சாப்பிட்டு கொண்டு விரதம் இருப்பது மிக நல்லதாகும். இப்படி சாத்துக்குடியை சாப்பிட்டு கொண்டு உபவாசம் இருப்பது என்பது அரசியல் உபவாசத்திற்கு அல்ல. ஆனால் அரசியல் உபவாசத்தை முடிக்கும்போது அவசியம் சாத்துக்குடி ஜூஸ் சாப்பிட வேண்டும். உபவாசத்தை முடித்த பின்பும் 2 வேளைகளுக்கு சாத்துக்குடியையே சாப்பிட்டுக் கொண்டிருப்பது நல்லது. விருந்தினர் வீடுகளுக்கு, விருந்தினர்கள் நண்பர்கள் வீடுகளுக்கு செல்லும்போது அங்கு உள்ளவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் கொடுப்பதற்காக அல்லது குடும்பத்தினருக்காக ஏதாவது வாங்கிச் செல்ல வேண்டுமே என்பதற்காக பிஸ்கிட் போன்ற பொருள்களையும் இனிப்புகள், காரங்கள் என 1/2 கிலோ 1 கிலோ கணக்கிலும் வாங்கிச் செல்வது இக்காலத்தில் தவிர்க்க முடியாத ஒரு வழக்கமாகிவிட்டது. இப்படி கெடுதலான பொருள்களை வாங்கிக் கொடுத்து அடுத்தவருடைய உடல் நலத்தை கெடுப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. முக்கியமாக கர்ப்பிணி பெண்களுக்கு, அதிலும் முக்கியமாக தலைப்பிரசவத்திற்காக இருக்கும் பெண்களுக்கு எல்லோரும் பலகாரங்கள் கொண்டு போய் கொடுத்து சாப்பிட வைப்பதும் ஒரு பெருமை, நாகரிகம். இவ்வாறு பிறப்பதற்கு முன்னே அந்த குழந்தைக்கும் அந்த தாய்க்கும் கெடுதல் செய்கிறோம் என்பது விஞ்ஞானிகளுக்கும், படித்தவர்களுக்கும், பணக்காரர்களுக்கும், அறிஞர்களுக்கும், பெருமையடிக்கும் பெண்களுக்கும், பெண்களுக்காக பாடுபடுவோருக்கும், சாமிகளுக்கும், மாமிகளுக்கும் தெரியவில்லையே. சுகப்பிரசவம் ஆக வேண்டுமென்று எந்த நேரமும் பயத்துடனும் கவலையுடனும் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் அந்த பெண்ணின் எல்லா உறவினர்களுக்கும், குறிப்பாக கணவன், அம்மா, மாமியாருக்கும் ஏன் தெரியவில்லை? வாங்கி வரப்படுகின்ற பலகாரங்கள் தவிர வீட்டிலேயே செய்கின்ற பல பலகாரங்களும் உண்டல்லவா? இப்படி பலகாரங்களுக்கு பதிலாக பழ ஆகாரத்தை குழந்தைகளுக்கும் தாய்மார்களுக்கும் கொடுப்பது மிக மிக முக்கியம். ஆகவே வெள்ளை நிற காகிதம், வெள்ளி நிற காகிதம், தங்க நிற காகிதமும் சுற்றப்பட்ட பசை மைதா மாவு பிஸ்கோத்துகளை வாங்கி பெருமையாக பிடித்து கொண்டு போவதை விட சாத்துக்குடி பழங்கள் 100 மடங்கு மேல். குழந்தைகள் வேண்டாம் என்றாலும் பலகாரங்களை தின்னு என்று திணிப்பவர்கள் உண்டு. கெடுதல் செய்கின்ற எண்ணெய் பலகாரங்களை, இனிப்புகளை சாப்பிடும்படி ஏன் கட்டாயப்படுத்த வேண்டும்? ஒன்றே ஒன்று சாப்பிடு, இன்று மட்டுமாவது சாப்பிடு என்று கட்டாயப்படுத்துவது அவசியமானதுதானா? இதேபோல் பழங்களை, சாத்துக்குடியை சாப்பிடும்படி கட்டாயப்படுத்த வேண்டுமல்லவா? ஆகவே வாசகர்களே, எங்கு போனாலும் சாத்துக்குடி பழங்களை வாங்கி செல்லுங்கள். சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜைக்கு சுண்டல் அவசியம் வேண்டும் என்ற சட்டம் இல்லையே. சாத்துக்குடி பழத்தை நிறைய வைத்து பூஜை செய்து வணங்கினால் என்ன தீபாவளி வருகிறது? தீபாவளி அன்றும் சாத்துக்குடியை நிறைய சாப்பிடுவது, மற்றவர்களுக்கும் சாத்துக்குடியை நிறைய கொடுப்பதும் என்ற நம்முடைய பழக்க வழக்கத்தையும் நாகரிகத்தையும் மாற்றிக்கொள்வது மிக அவசியமான ஒன்றாகும். 2-3 நாள் கண்ட பலகாரங்களை தின்பிவிட்டு 2-3 வாரம் இருமிக் கொண்டும் இழைத்துக் கொண்டும் நோயாளியாக இருப்பதை விட சாத்துக்குடி நல்ல ஒரு முறையல்லவா? ஸ்வீட் பாக்கெட்டுகளை கொடுக்க வேண்டுமென்ற, கொடுத்து தொலைக்க வேண்டுமென்ற நிலைமைகளில் ஏன் சாத்துக்குடியையும் ஆப்பிளையும் பாக்கெட் செய்து கொடுக்கக்கூடாதா? 150 ரூபாய்க்கு 1/2 கிலோ ஸ்வீட் என 4-5 சர்க்கரை, மாவு, எண்ணெய் துண்டங்களுக்கு பதிலாக 150 ரூபாய்க்கு சுமார் 3 கிலோ சாத்துக்குடி பழம், அதாவது 15 பழங்களை வழங்கி சாப்பிடுபவருக்கும், விவசாயிக்கும், நாட்டிற்கும் நன்மை செய்வது மிகவும் ஆனந்தமான விஷயமாகும். இவ்வளவு பெரிய ஆனந்தத்தை புரிந்து கொள்ளும் அளவுக்கு கூட நமக்கு அறிவும் வாய்ப்பும் வழங்கப்படவில்லை என்பது உண்மைதான். இயற்கை மருத்துவம் தெரிந்த ஒவ்வொருவரும் இதுபோல் உங்களுக்குள்ளே சிந்தித்து பழங்களின் சிறப்புகளை பலருக்கும் கூறுங்கள். போதாது, இந்த தீபாவளியை ஒட்டி வரும் 3 நாட்களிலும் குறைந்தது 10 சாத்துக்குடி பழங்களாவது சாப்பிட்டு விடுவது என்று முடிவு செய்து கொள்ளுங்கள். இந்த ஆண்டு பண்டிகைக்கே துவங்குங்கள். சாத்துக்குடி இணையற்ற ஒரு மருந்து, இணையற்ற ஒரு உணவு ஆகும். சாப்பிட்டால்தான் தெரியும். உரித்த தோலை என்ன செய்ய? தோலை உலரப் போட்டு வையுங்கள், அல்லது மண்ணுக்கு உரமாய் போடுங்கள். சாக்கடையில் போட வேண்டாம், அடைத்துக் கொள்ளும். கடையில் வாங்கி சாக்கடையில் போடுவதா? என்ன சாத்துக்குடி கொட்டைகளையும் சேர்த்து வையுங்கள். நல்ல உரம். ஜூஸ் குடிக்கும் முறை. தயாரித்த ஜூஸை உடனே குடிக்க வேண்டும் என்று கூறினோம். எப்படி குடித்தால் மிக நல்லது என்பதற்கு சில யோசனைகள் உள்ளன. தம்ளரை வாயில் வைத்து சிறிது சிறிதாக வாயினுள் ஊற்றி சாப்பிடலாம். ஸ்ட்ரா, உறிஞ்சு குழாய் மூலம் உறிஞ்சி குடிக்கலாம். இவ்வாறு உறிஞ்சும்போது ஸ்ட்ராவை விரலால் அழுத்தி பிடித்து அடைத்துக் கொள்ள வேண்டும். பின்பு கஷ்டப்பட்டு நன்றாக உறிஞ்சினால்தான் சிறிது ஜூஸ் மேலே வரும். இப்படி உறிஞ்சும்போது உமிழ்நீர் சுரப்பிகள் நன்கு சிறந்து வேலை செய்யும். ஸ்ட்ராவை அடைத்துக் கொண்டு உறிஞ்சும்போது வாயினுள் ஒரு வெற்றிடம் போல் ஏற்படுகிறது. அதிக நேரம் இதுபோல் சிறிது சிறிதாக உறிஞ்சும்போது வாயிலும் தாடையிலும் கன்னத்திலும் வலிப்பது போன்று ஒரு உணர்வு ஏற்படும். இது மிக மிக நல்லது. இந்த வலிக்கு பின்தான் ஒரு சுகம் கிடைக்கும். இதுபோல் உறிஞ்சுவது வாய் தசைகளுக்கு ஒரு நல்ல பயிற்சி. வெறுமனே வேகமான ஸ்ட்ரா மூலம் உறிஞ்சுவதால் முகத்தசை பயிற்சி இல்லை. ஒவ்வொரு வாய் அளவு ஜூஸுடனும்
அதில் 1/4 பங்கு அளவிற்காவது உமிழ்நீரை அதாவது உயிர்நீரை கலந்து சுவைத்து பின்னரே விழுங்க வேண்டும். சப்புவதும் சுவைப்பதும் முக்கியமான அம்சங்கள். சாத்துக்குடி எவ்வளவு முக்கியமோ சப்பி சாப்பிடுவது அவ்வளவு முக்கியம். மிக நல்ல பசி இருக்கும்போது சாத்துக்குடி சாப்பிட்டால் மிக நல்ல பலன் கிடைக்கும். பசியே ருசி, ருசியே பசி. அருந்தும் சாரே மருந்து பொருந்தும், உணவே விரும்பு, வருந்தப் போகும் உடம்பிற்கு திருந்தும் வழி இதுவேதான். கடைசியா ஒரு ரிக்வெஸ்ட், இந்த இன்ஃபர்மேஷன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. நாலேஜ் ஷேர் பண்ணும்போது தான் அது மல்டிப்ளை ஆகும். உங்க சர்க்கிள்ல இருக்கிற எல்லாருக்கும் இந்த கான்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க இன்னும் நிறைய எக்ஸைட்டிங் கண்டென்ட்டோட வர போறோம். உங்க சப்போர்ட் இருந்தா நாங்க இன்னும் பெட்டர் வீடியோஸ் கொண்டு வர முடியும். டுகெதரா நாம ஒரு அமேசிங் கம்யூனிட்டி பில்ட் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் சேஃபா இருங்க, ஹாப்பியா இருங்க. யூனிக் சொல்யூஷன் ஃபேமிலியிலே நீங்களும் ஒரு பார்ட். நன்றி நண்பர்களே.